ஆனா என்னைய பொறுத்த வரைக்கும் பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டுத்தையும் வச்சு 3வது பார்ட்டுக்கு ஸ்கேம் பண்ணிருக்காங்க. வேற ஒண்ணுமே இல்ல, சொல்லிடுறாங்களும் பெருசா ஒண்ணும் இல்ல. இவங்க எடுக்கிறத வச்சு பார்க்கும்போது திருஷ்யம் 17-18 வரைக்கும் வரும் போல பாட்டு அந்த மாதிரிதான் உள்ள உருட்டி வச்சிருக்காங்க. முடிஞ்சு போச்சு, இதோடய முடிஞ்சு போச்சு. மோகன்லால் வந்து நான் பழியை ஏத்துக்கிறேன், ஜெயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டாப்ல. ஆனாலும் விடாம என்ன பண்ணுது, அந்த ஐஜி கீதா பிரபாரம் இல்ல எனக்கு அந்த பொண்ணு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி பார்ட் 4 வரும் அப்படின்ற மாதிரி தான். அதையாவது ஒழுங்கா உருப்படியா எடுக்கணும்னு சொல்ல. வேற ஒண்ணு பாத்தீங்கன்னா கொஞ்சம் லேக தான் போச்சு. ஏன்டா சீட்ல உட்காந்துரும் வீட்டுக்கு போலாம் நினைச்சேன். செகண்ட் ஹாப் தீ பிடிச்சது. அது திருஷ்யம் 3 தமிழ்ல வருதுன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு தான் வந்தோம் உள்ள. ஆனா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப மொக்க. உண்மையிலேயே வந்து என்னன்னு சும்மா பேருக்கு எடுக்கணும்னு எடுத்து வச்சிருக்காங்க. ஒரு 1.5 மணி நேரம் ஓட்டணுமேன்ற மாதிரி ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. செகண்ட் ஹாஃப் வந்து பாத்தீங்கன்னாக்கா அதுவும் ரொம்ப லேகா தான் போச்சு. கிளைமேக்ஸ் போர்ஷன் மட்டும்தான் படத்துல பாக்குற மாதிரி இருக்கு. லாஸ்ட் ஒரு 1/4 hour அது மட்டும்தான் படமே தவிர வேற ஒண்ணுமே இல்ல. திருஷ்யம் பார்ட் 4 வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு லீடு ஒன்று கொடுத்து வச்சிருக்காங்க. திருஷ்யம் பார்ட் 4க்காக வெயிட் பண்ணுங்கன்ற மாதிரி. ஆனா என்னைய பொறுத்த வரைக்கும் பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டுத்தையும் வச்சு 3வது பார்ட்டுக்கு ஸ்கேம் பண்ணிருக்காங்க. வேற ஒண்ணுமே இல்ல, சொல்லிடுறாங்களும் பெருசா ஒண்ணும் இல்ல. சும்மா அது பேரை கெடுக்கிற மாதிரி ஒரு படம் வந்திருக்கு, அவ்வளவுதான். வேற ஒண்ணு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னாக்கா பார்ட் 1 பார்ட் 2 எடுத்துட்டோம், செம்ம ரெஸ்பான்ஸ். பார்ட் 3 ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஜீது ஜோசப் வந்து ட்ரை பண்ணியிருக்காப்புல, பெருசா ஒர்க் அவுட் ஆகல. பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு, அதுவும் தமிழ்ல வருதுன்னும் போது இன்னும் எக்ஸ்பெக்டேஷன் அதிகமா இருந்துச்சு. அந்த அளவுக்குலாம் ஒண்ணுமே இல்லை, சொல்லிக்கிற அளவுக்கு பெருசா ஒண்ணுமே இல்லை. பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான் உண்மையிலேயே. நான் கூட எதிர்பார்த்தேன் ஏதாவது ட்விஸ்ட் எல்லாம் வைப்பானுங்க, கொஞ்சம் த்ரில்லர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்குன்ட்டு. அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, ஸ்கேம் பண்ணிட்டாங்க உள்ள கூட்டு. மொக்கதான். அதாவது இந்த கேஸை திருப்பி தோண்டுவாங்க, திருப்பி ஏதாவது ஆதாரம் கிடைக்கும். அந்த ஆதாரத்தை இவர் ஏதாவது வேற ஏதாவது கேப்டன் த வால்ன்ற மாதிரி ஏதாவது பண்ணுவாருன்னு பார்த்தோம் நம்ம. அந்த மாதிரிலாம் இல்லை, ஆதாரங்கள் கிடைக்குது. அந்த ஆதாரங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களே ஒரு நரேட்டிவை செட் பண்ணி சும்மா கதையை ஓட்டுன்றதுக்காக எடுத்த மாதிரி எல்லாமே ஆர்டிஃபிஷியலா தெரியுது ஃபுல்லா பக்காவே. அந்த மாதிரி தான் எடுத்து வச்சிருந்தாங்க. சாட்டிஸ்ஃபை ஆகல சார். நீங்க பார்ட் 1 பார்ட் 2 பார்த்தீங்கன்னா அந்த அந்த எலும்பு கூடு கிடைக்கும், அதை எப்படி ஒரு அழிப்பாரு, இது மாதிரி நிறைய விஷயங்கள் சூப்பரா இருக்கும். பார்ட் 1ல பாத்தீங்கன்னா பஸ்ல போயிட்டு வந்தது, அந்த டிக்கெட் அந்த சீன்லாம் சூப்பரா இருக்கும். அந்த மாதிரி ஒரு சீன் கிடையாது. நீங்க பார்ட் 1 பார்ட் 2 எல்லாம் பார்த்துட்டு வந்து உடனே உள்ள உட்காந்து காரி தூக்கிட்டு போவீங்க, அவ்வளவு கேவலமா இருக்கு உண்மையிலேயே. கிளைமேக்ஸ் போர்ஷன் மட்டும் லேகா, படம் ஃபுல்லாவே லேக் தான். கிளைமேக்ஸை தாண்டி படம் ஒண்ணுமே இல்லை. கிளைமேக்ஸ்ல சும்மா அப்படி ஒப்பேத்தி வச்சிருக்காங்க, வேற ஒண்ணுமே இல்லை. மற்றபடி சொல்லிக்கிறதுக்கு நல்ல பெருசா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப கேவலமா இருக்கு, செகண்ட் ஹாஃப் ஓரளவுக்கு சுமாரா இருக்கு. காரணம் என்ன, கிளைமேக்ஸ். ஆனா கிளைமேக்ஸை பார்த்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்கும்னாக்கா பார்ட் 4 எப்போன்னு பார்ப்போம் நம்ம அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை உள்ள கொடுத்துட்டு போயிட்டாங்க. நல்லா இருக்கு. ஆக்சுவலா பார்த்தா இவங்க எடுக்கிறத வச்சு பார்க்கும்போது திருஷ்யம் 17-18 வரைக்கும் வரும் போல பாட்டு அந்த மாதிரிதான் உள்ள உருட்டி வச்சிருக்காங்க. முடிஞ்சு போச்சு, இதோடய முடிஞ்சு போச்சு. மோகன்லால் வந்து நான் பழியை ஏத்துக்கிறேன், ஜெயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டாப்ல. ஆனாலும் விடாம என்ன பண்ணுது, அந்த ஐஜி கீதா பிரபாரம் இல்ல எனக்கு அந்த பொண்ணு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி பார்ட் 4 வரும் அப்படின்ற மாதிரி தான். அதையாவது ஒழுங்கா உருப்படியா எடுக்கணும்னு சொல்ல. வேற ஒண்ணும் இல்லை, பார்க்கலாம். அதெல்லாம் பெருசா ஒண்ணுமே கிடையாது. செகண்ட் ஹாஃப்ல லாஸ்டா கிளைமேக்ஸ் ஒரு 1/4 hour தான் மொத்த படமே. நீங்க போயிட்டு அழகா தூங்கி எழுந்து வந்து செகண்ட் ஹாஃப்ல பாதி உட்காந்து பாதினாலே படம் பாத்துடலாம் நீங்க. வேற ஒண்ணும் கிடையாது. வந்து வேற லெவல் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா கொஞ்சம் லேக தான் போச்சு. ஏன்டா சீட்ல உட்காந்துரும் வீட்டுக்கு போலாம் நினைச்சேன். செகண்ட் ஹாஃப் தீ பிடிச்சது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காட்டு தீ பரவி நல்லா வந்து மக்கள்ல இருந்து உட்கார வச்சிட்டாங்க. ரொம்ப அருமையா போச்சு படம். ஆல்ரெடி அதே கேஸ் தான், அதே கொலை தான். இல்ல என்ன டிஃபரண்டா காமிச்சிருக்காங்க? டிஃபரண்டா பாத்தீங்கன்னா சஸ்பெண்ட். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே சஸ்பெண்ட் தான். யாரா கொலை பண்ணது பதிலா கொஞ்சம் சஸ்பெண்டா ரொம்ப அருமையா போச்சுன்னா சொல்லுங்க. ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாம். ஏன்னா மோகன்லால் மீனா கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோட ஓம் கேரக்டர் தான். சூப்பரா நடிச்சிடறேன், எல்லாம் பார்க்கலாம். அதான் நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் லாக்கு, செகண்ட் ஹாஃப் வந்து செம்மையா உட்கார வச்சுது. கண்ணியை மிக்காம வந்து உட்கார வச்சுது செகண்ட் ஹாஃப். எதிர்பார்த்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் படம் 3ஆம் படம் ரொம்ப அருமையா போச்சு, ரொம்ப ஹைப்பா போச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எனக்கு பிடிச்சது பாத்தீங்கன்னா 3ஆம் படம் 3 மடங்கு ரொம்ப திருப்திகரமா இருந்துச்சு. ட்விஸ்ட். ஏன்னா ஒரு சகாதவன் வில்லன் தான் வந்து பயிரம் வச்சு பட்டே அவர் தான் வந்து கொஞ்சம் முக்கியமான முற்றுப்போலியா இருக்கு. கடைசியா பாத்தீங்கன்னா லீடிங் ரோல் குடுத்துறாங்க. அது இன்னும் சூப்பரா இருக்கும். லீடிங் ரோல் பெட்டரா பண்ணுங்கன்னா எல்லாமே நல்லா தான் இருக்கு, குறைன்னு கிடையாது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு ஆஃபர் லாகா போடும், அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். நல்லா இருந்துச்சு. கண்டிப்பா ஃபேமிலியோட வந்து எனக்கு பர்சனலா ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பார்ட் தான் பெஸ்ட். இதோட ஃபர்ஸ்ட் பார்ட் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் ஓகே சூப்பர். எல்லாருக்குமே கொடுத்துருக்காங்க. சூப்பர் ஃபேமிலி மூவி தான். சூப்பர்.